வணக்கம். நம்மள்ட்ட பேசுன நெறைய பேர் வந்து ரியல் டைம் சினாரியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த வாரம் எடுத்துக்கிற டாபிக் டெராஃபார்மில் ஒரு ரியல் டைம் சினாரியோ எடுத்துக்க போகிறோம். ஸோ ரியல் டைம் சினாரியோ அப்படின்னா என்ன சினாரியோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கோட் டெராஃபார்மில் நம்ம எழுதுகிறோம். வேரல்ஸ் இந்த சேம் டைம் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சொல்லாததை யாராவது வந்து யூஐயில் போய் செஞ்சாங்க அப்படின்னா அந்த கோட் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும், சேம் வே அது எப்படி நம்ம வந்து சின்க்ரனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அப்டேட். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேஸ் செட்டப்பில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு S3 க்ரியேட் பண்ணுற ரிசோர்ஸ் தான் வச்சுருக்கோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஒரு S3 பக்கெட்டும் நம்ம போன வீடியோவில் க்ரியேட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ S3 பக்கெட் நேம் வந்து techpage-s3-demo அண்ட் தென் ACL வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. டேக்ஸ் வந்து நேம் வந்து பர்பஸ், என்வரன்மெண்ட் வந்து டெஸ்ட்னு இருக்குது. ஸோ குயிக்காக கன்சோலில் பார்த்தோம் அப்படின்னாலுமே நம்மளோட பக்கெட் நேம் techpage-s3-demo அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸில் கீழே நம்ம வந்து டேக்ஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக இது டெமோ காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, we can see நம்மளோட என்விரான்மெண்ட் நேம் வந்து இதில் டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேகோட நேமை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம் யூஐயில். ஸோ நம்மனா இன் ரியல் டைம் சினாரியோவில் உங்களோட டீம் மெம்பர் யாரோ வந்து மாடிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ நான் டேரெக்டாக இதை எடிட் போகிறேன். அந்த என்விரான்மெண்ட்டை டெஸ்ட்லேருந்து ப்ராட் அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன சேஞ்ச் வேணால் இருக்கலாம் நம்ம கோடில் இருக்கிறதுக்கு, அப்படியே வேறு எதாவது மாற்றுறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா டைரெக்டாக டெராஃபார்ம் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இட் ஷோஸ் த டிஃப்ரெண்ட். நம்மளோட ஸ்டேட் ஃபைலுக்கும் நம்மளோட ரிசோர்ஸ்க்கும் ஏதாவது சிங்க்ரனைஸாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது என்னன்னு காமிச்சு நம்ம டெராஃபார்மில் இருக்கிற ஃபைலுக்கு ஏற்றாப்புல நான் திருப்பி வந்து ரீடூ பண்ணும். ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட்டான டெராஃபார்மோட பிஹேவியர். ஸோ யூ கேன் சி இப்போ டெராஃபார்ம் பிளான் வந்து 1 to சேஞ்சுன்னு இருக்குது. என்ன மாற்ற போகுது, ப்ராட் அப்படிங்கிற வேரியபிள் வேல்யூவை டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகுது. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து இதை திருப்பி அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் கிவ் டெராஃபார்ம் அப்ளை. ஸோ அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளோட கன்சோலில் நம்ம ப்ராட்னு மாற்றிருந்தோம் இல்லையா, அது திருப்பி டெஸ்ட்டுனே ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே, ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ ஒன்ஸ் இப்போ நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட சேஞ்ச் வந்து திருப்பி ப்ராட் அப்படிங்கிறது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆயிரும். Okay, so if I just refresh it, tax வந்து ப்ராப்பர்ட்டிஸில் தான் இருக்கும். டேக்ஸ் ஸோ திருப்பி வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதே வந்து யூஐயில் பண்ண சேஞ்ச் இன்டெண்டட் சேஞ்ச், அதாவது எதிர்பார்த்த சேஞ்ச் தான். என்னோடய டெராஃபார்ம் கோடை தான் நான் வந்து சின்க்ரனைஸ் பண்ணணும். அதாவது நான் யூஐயில் பண்ண சேஞ்ச் வந்து அண்டு ஆயிடக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இல் கோ ஃபார் எடிட். லெட்ஸ் சே இப்போ யூஐயில் வந்து தேர் டூயிங் ப்ராட்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க நம்ம வேல்யூவை. வேரல்ஸ் இப்போ நம்ம டெராஃபார்ம் வந்து திருப்பி சேஞ்ச் அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த யூஐயில் இருக்கிற வேல்யூ வந்து ரீடூ ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம கன்சோலில் வந்து கோடில் அந்த சேஞ்சை சிங்க்அப் பண்ணுவோம். ஸோ என்னென்னு கொடுத்துருந்தோம், ப்ராடுன்னு தானே கொடுத்துருந்தாங்க யாரோ யூஐயில். ஸோ வில் ஜஸ்ட் சிங்க்அப் ஆர் கோட் சேம் ஆஸ் இன் யூஐ. ஸோ இப்போ ப்ராட்னு மாறிடும். தென் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ டெராஃபார்ம் இப்போ பிளான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. தென் இட் ஷோஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. லைக் வந்து யூஐயில் இருக்கிறதும் நம்ம டெராஃபார்ம் ஃபைலில் இருக்கிறதும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெராஃபார்ம் வந்து அப்படியே அண்டர்பில்ட் அடிச்சிடும் பாருங்கள். இப்போ யூ கேன் see now no changes, infrastructure matches the configuration அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் we don't need to worry about it. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளாக்ஸ் லைக் இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கு அப்படின்னு. பட் அதை பற்றி எதுவும் கவலை இல்லை. ஃபைனல் ரிசல்ட் என்னது, நோ சேஞ்சஸ். நம்மளோட டெராஃபார்ம் கோடும் யூஐயில் இருக்கிற செட்டிங்ஸும் சின்க்ரனைஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ரியல் டைமில் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு ஆர் யூஐயில் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா they will sync up their code. இதே வந்து நீங்கள் டெராஃபார்ம் அசோசியேட் எக்ஸாம் எழுதுறீங்க ஆர் இன்டர்வியூவில் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் வந்து புஷ் பண்ணுறீங்க, அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீ பிரேக்காக வெளில போகிறீங்க, அந்த சேம் டைம்
உங்களோட டீம் மெம்பர் வந்து யூஐயில் வந்து அதே எக்ஸாக்ட் சேம் சேஞ்சை பப்ளிஷ் பண்ணுறாங்க யூஐ மூலியமாக. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி வந்துட்டு Terraform அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ எப்படி ரியாக்ட் ஆகும்? டஸ் தட் சேஞ்ச் அப்ளைஸ் டுவைஸ் ஆகுமா, ஆர் டூப்ளிகேட் ரிசோர்ஸ் க்ரியேட் ஆகுமா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆக்சுவல் ஆன்சர் என்னது? எதுவுமே ஆகாது, அதே தான் இருக்கும். இட் ஜஸ்ட் சேஸ் நோ சேஞ்சஸ்ன்னு சொல்லும். ஆட்டோமேட்டிக்காக Terraform வந்து நம்மளோட லோக்கல் கோடையும் உங்களோட யூஐ செட்டிங்ஸையும் வந்துட்டு சின்க்ரனைஸ் பண்ணிடும். வினோ இது ரொம்பவே கம்மியான ஷார்ட் டியூரேஷனாக தான் இருக்கும் இந்த வீடியோ. பாஸ்ட் போட்ட Terraform வீடியோஸ்க்கு அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட இருந்து இல்லை. ஸோ எனக்கு தெரியல, நம்ம வந்து தமிழில் பண்ணுறது ஈவன் ஒர்த்தா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை எப்படி கொண்டு போகலாம் ஃபர்தராக அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட கமெண்ட் தான் இன்னும் ஃபியூலாக ஃபர்தராக பண்ணுறதுக்கு நமக்கு பெட்ரோலாக இருக்குது. பெட்ரோல் ப்ரைஸ் தான் ஏறுது, கமெண்ட்டுக்கு ப்ரைஸ்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா we'll continue to do more. Thanks guys, thanks for watching. See you at another in next video. Same time Sunday 3:30 PM IST-க்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.